பொட்டுக்காளி தான் ட்ரைலர் லான்ச்சில் நடந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு யூஎஸ்பி வந்து சாரோட ஸ்பீச். அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சும்மா கையில் இருக்க வாட்சியை கட்டி கொடுத்துட்டாரு. நரேஷன் இல்லாமல் விசுவலாக ஒன்று சொல்கிறேன்றதுக்கு அது போல் ஒரு மொழியாக நான் பார்க்குறேன். அவர் வந்தோடனே அந்த வாட்சி கட்டு அது ரொம்ப பொய்ட்டிக்கானது. அது நான் இதே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் எங்களை முதல்ல கூட்டு பாராட்டுறது இருக்குல்ல, அது எப்படி அதுதாங்க, அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த படம் கிரிட்டிக்கலாக எப்பயோ கிளைம் ஆயிடுச்சு. இது ஒன்றுமே இல்லை. ஒரு இது காலைல அந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு நடந்து போகிறத அவர் ஒரு சொல்கிறாரு, தெருவில் லைட் இருக்குது, இவங்க போகிற ரோடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது, இந்த இதெல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்குது, இவங்களோட மனமும் இந்த இது இன்ஜெக்ட் பண்ண விஷயங்கள் ஏன் வந்து மாறாமல் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்லேருந்து பேசும்போது அந்தளவுக்கு அதான் டீப், அதெல்லாம் பயங்கர டீப்பு. அந்த பூசாரி வந்து ஒரு பொண்ணுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஒரு மெத்தட் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. நான் ரொம்ப மினிமலாக காட்டியிருக்கேன். நீங்கள் காமிச்சது மினிமலாக காட்டியிருக்கேன். அதில் இருக்கிற ஆக்சுவல் ரியாலிட்டியை காட்டினோம்னா அது ஒரு ஃபாலோவாக மாறுமோன்ற ஒரு பயத்தில் எனக்கு பக்கத்தில் இருந்தவரே கொஞ்சம் காமிச்சிருக்கலாமோ, ஒரு டிரைவ்டாக வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ஓப்பன் கிளைமேக்ஸாக விடாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு. இப்படி ஒன்று நிகழணுன்றக்காகவே வாண்டடாக பண்ணுது. இப்போ இந்த கிளைமேக்ஸ் மேலே ஒரு மாதிரியான ஒரு டிபேட் வருதுல்ல, இது ரொம்ப கான்சியஸாக பண்ணதில்ல. ஒரு சில திட்டிட்டு ஆமாம். அப்புறம் மோட்டிவ் ஒரு உரையாடலை கலப்பணும். ஓப்பன் தான். நாங்கள் ஃபெஸ்டிவலுக்காக ஒன்று, தேட்டருக்காக ஒன்றுலாம் பண்ணல. அதான் எஸ்கேன்னு அது தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது தான் நாங்களும் சொல்லிட்டு. இது இன்ட்ரோல் பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வச்சு எழுதலை. ஒரே ஸ்டிச்சில் அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு எது ஹை எது இது அந்த ரேஷியோவே இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்கெல்லாம் எங்கேயுமே இல்லாமல் இருக்கார். அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். ஷார்ட் டிவிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை கேப்சர் பண்ணும்போது வினோத் ராஜ் அவர்கள் வணக்கம். மிஸ்கின் சார், அதுதான் இந்த கொட்டுக்காளி தான் ட்ரைலர் லான்ச்சில் நடந்ததுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு யூஎஸ்பி வந்து சாரோட ஸ்பீச். ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. ஏன்னா அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ண விதம், அதை நாங்கள் ஆன் ஸ்டேஜில் பார்த்தோம். படம் அவருக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்திருக்கும்ல, அது அப்படியே வந்து கொட்டியிருப்பார்ல. அது அப்போ என்ன சொன்னார் அவர்? சும்மா கையில் இருக்க வாட்சியை கட்டி கொடுத்துட்டாரு. அவர் தான் இல்லை அவர் இது எடுத்து ஒரு இதாக ஒரு பொக்கிஷமாக இருக்குது. கையில் இருக்க வாட்சியை கட்டி கொடுத்துட்டாரு. அது வார்த்தைகளை தாண்டி நான் அந்த படத்தினுடைய மொழி வழியாக ஒரு உடல் மொழி வழியாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன்ல, அதோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். அந்த எமோஷன்ஸை வந்து நான் விசுவலாக ஒன்று சொல்கிறேன், நரேஷன் இல்லாமல் விசுவலாக ஒன்று சொல்கிறேன்றதுக்குள்ள அது போல் ஒரு மொழியாக நான் பார்க்குறேன். அவர் வந்தோடனே அந்த ஆட்சிகள் அது ரொம்ப பொய்ட்டிக்கானது. அது நான் இதே சொல்ல முடியாது. இது போல தான் எல்லாரும் யாருக்குமே வார்த்தை வரல. என்கிட்ட உடல் மொழியாக பேசுகிறாங்க, படம் மாதிரி பேசுகிறாங்க, என்கிட்ட வார்த்தையே வரல. அது 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 எனக்கான ஒரு மூமெண்ட்ஸாக நான் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இந்த ப்ரொமோஷனல் இதில் வந்து ஐ திங்க் வந்து நான் ஸ்டார்டிங் மென்ஷன் பண்ண மாதிரி தான் இந்த ரெண்டு படங்களுமே, இப்போ இந்த லாஸ்ட் வீக் ரிலீஸ் கொட்டுக்காளியாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், ஐ திங்க் இந்த படங்களுக்கு இப்படிப்பட்ட ப்ரொமோஷனல் வந்து சூப்பர் ஸ்ட்ராட்டஜி அதில் யூஸ் பண்ணி. அதில் எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் ஆனது வந்து கமல் சார். அவர் வந்து நீங்கள் அதை படித்து பார்த்து அந்த எமோஷனில் எனக்கு சர்டிஃபிகேட் மாதிரின்னு சொன்னது. அவர் வந்து ஐ திங்க் கமல் சார் ஒரு படங்களை பாராட்டி பேசியிருக்காரு. ஆனால் கரெக்ட் டிசிஷன், அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து பேசிச்சு. அது போதும். அந்த கொட்டுக்காளி ஒரு தரமான படம் அப்படிங்கிறது கமல் சாரோட அந்த ரியாக்ஷன் ஒன்று பேசிச்சு. நாங்கள் வீடியோவில் பார்த்தது கம்மி தான். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்திருக்கலாம். ஸோ ஃபுல் வேர்ஷன் எனக்கு சொல்ல முடியும் என்ன சொன்னார் டீட்டெயிலிங்காக. அவர் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கடந்து போயிருந்துருக்கலாம். அதையும் நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் எடுத்துக்கிறோம். ஓகே, என்கிட்ட ஒரு வாட்டி ஃபோனில் பேசியிருந்துருக்கலாம். ஓகேங்களா, நல்லா பண்ணியிருக்கப்பா, சூப்பர் அப்படின்ட்டு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு ஃபுட்டு எல்லாம் ஆர்டர் பண்ணி வந்து எல்லோரும் அங்கே வர வச்சு ஒரு ஆஃபீஸில் உட்கார வச்சு இந்த படம் குறித்து இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் பேசுகிறது இருக்குல்ல, எனக்கு மிரண்டுட்டேன். எல்லாருமே அவர் பார்வை கொண்டு பார்க்கணுன்னு அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எவ்வளோ விஷயங்களை சினிமாவில் ட்ரை பண்ணி அவர் சந்திக்காத விமர்சனமா, அவர் சந்திக்காத இதா எவ்வளோ விஷயங்கள் இந்த புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம், இப்படி ஒரு நரேஷன் ஸ்டைல் வைப்போம், இப்படி ஒன்று வைப்போம். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த சினிமாவில் இருந்துக்கிட்டு ஒரு சினிமா மொழியை வந்து வெவ்வேறு விதமாக பேசலாம் அப்படின்னு முற்பட்டவங்களோட யாரும் பார்த்தா ரெஃபரன்ஸில் முதல்ல அவர் தான் வந்து நிற்கிறாரு. கண்டிப்பாக இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும்னா குணா எடுத்து பார்ப்பாங்க, பெருமாடி எடுத்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, இப்போ முதல்ல வந்து அப்படிப்பட்ட ஒருத்தர் எங்களை முதல்ல கூட்டு பாராட்டுறது இருக்குல்ல, அது எப்படி அதுதாங்க, அவ்வளோதாங்க, ஒன்றும் இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த படம் கிரிட்டிக்கலாக எப்பயோ கிளைம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த இடத்துலலாம் எப்பயோ வந்து சேர்ந்துருச்சு.
நான் இப்போ எனக்கும் ஆடியன்ஸுக்குமான உரையாடல் தான். இடையில வேறு எதுவுமே கிடையாது. இடையில எதுவுமே கிடையாது. எனக்கும் ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு என்னடா இப்படி பண்ணிட்டு எனக்கு சொல்ல வேண்டியதானடா அப்படின்றாங்க. இல்லைங்க வாங்க இப்படிலாம் பண்ணலாங்க, இப்படி பார்த்தா இப்படி புரிஞ்சிருங்க அப்படின்னு நானும் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நீ சொல்ல மாட்டியாடா அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு வாங்க அதெல்லாம் என்னங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது 50% பேர் பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை. அது ஒரு வகையில் சந்தோஷம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒரு ட்ரிகர் ஆகி அவங்க பேசும்போதும் இதுவும் எதிர்பார்த்தது தான். அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கமலஹாசன் சாரோட உட்காந்து அதை இப்போ எனக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. அவரும் உட்காந்து அந்த அதோட கிராஃப்டை பற்றி பேசுனது, மொழி, அவர் வந்து சொல்லுவார் சினிமான்றது ஒரு மொழி அப்படின்வார். அந்த மொழியை வந்து கரெக்டாக கையாளணும் அப்படின்னு. அது வந்து அதை குறித்து ஒருத்தவங்க பேசும்போது எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும், பயங்கர ஹை ஆயிரும். ஓகே. அது இந்த படத்தில் இருக்க பொலிட்டிக்கல் வியூவை பற்றி, ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி இருக்க இதை பற்றி பயங்கரமாக பேசினார். விரும்மாண்டியில் அவர் சிங் சவுண்ட் பண்ணதை பற்றி, அப்போ ஏற்பட்ட ஸ்ட்ரகிளு, அதை பற்றி இப்போ எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு, இப்போ நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றத பற்றி எல்லாத்தோட ஆரம்ப புள்ளி அவராக இருக்கார். நாங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து நம்ம இப்போ ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னா ஆரம்ப புள்ளி அவராக தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒருத்தர் புதுமையை வரவேற்கிறவர். இல்லை அது ஏன் கேட்டேன்னா, இப்போ ஒரு சில இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே கமல் சாரை மீட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும், அவர்கிட்ட ஏதாவது சின்னதாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த கிராஃப்ட்டை புரிஞ்சுக்கிறது, ஸோ அதை மெனக்கிட்டு நம்பி ஒரு ரைட்டிங்கில் ஒரு மனுஷன் உட்காந்து எடுத்து ஒரு படம் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு கமல் சார்கிட்ட அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அதை கேட்டேன். இல்லை எனக்கு அது அந்த விஷயம் குறித்து கிராஃப்ட்டு, இந்த ஸ்டேஜிங்கு, அதான் நீங்கள் சொன்னீங்களே வெறுமனே 3 ஆட்டி அந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறது வெறுமனே வச்சது கிடையாது. அது ரைட்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் முடியும். எஸ் ரைட்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதை குறித்து அவர் பேசுகிறது ஒன்றுமே இல்லை. ஒரு இது காலைல அந்த அம்மா இந்த கோயிலுக்கு போயிட்டு நடந்து போகிறத அவர் ஒரு சொல்கிறாரு, இந்த தெருவில் லைட் இருக்குது, 24 மணி நேரம் கரண்ட் சப்ளை வந்துருச்சு, இவங்க போகிற ரோடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது, இந்த இதெல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்குது, இவங்களோட மனமும் இந்த இது இன்ஜெக்ட் பண்ண விஷயங்கள் ஏன் வந்து மாறாமல் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்லேருந்து பேசும்போது அந்தளவுக்கு அதான் டீப்பு, அதெல்லாம் பயங்கர டீப்பு. ஓகேங்களா, அதுக்குள்ளே போகும். அது வந்து பயங்கர மல்டி இதில் போகும். அது வந்து அந்த டிஸ்கஷனு அதை வந்து பேசும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இது ஒரு மாதிரியான ஒரு இது இல்லை. சரி, எனக்கு இந்த படத்தை இவர் இப்படி ஒன்று இது பண்ணுறேன், அது ஒரு மாதிரியான சந்தோஷம். அதனால தான் அது சர்டிஃபிகேட்டுன்னு நான் சொன்னேன். ஓகே. யார்கிட்டேருந்து வருதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்க யார்கிட்டேருந்து விமர்சனம் வருதுன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு அவர் இதை வந்து கொடுக்கும்போது நான் சர்டிஃபிகேட்டாக தான் சொல்ல முடியும். இல்லை இப்போ நீங்கள் சொன்னால் எனக்கு இன்னொன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த லாஸ்ட்டில் அந்த பூசாரி கூட கூட்டு போகும்போது ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும். இப்போ கமல் சார் மென்ஷன் பண்ணி சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா, விளக்கெரியுது. நீங்கள் இன்னொரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டனில் ஒரு குடும்பம் வந்து ஏறுவாங்க. ஆமாம், எனக்கு அது இங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, பாவம் இவங்க மட்டும் இப்படி கிராமத்துக்காக மட்டும் இதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இல்லை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆளும் அவங்க சூப்பர் சீரியஸ். எனக்கு அந்த போல நான் யோசிக்கவே இல்லை கமல் சார் சொன்ன பாயிண்ட்ல. இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏகப்பட்ட விஷயங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்கள் இந்த ரோடு இந்த வண்டி இவங்க ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எதுக்க வந்து ஒரு வண்டி கூட ஆமாம் எல்லாமே இப்படி போயிட்டு தான் போயிட்டு. ஆமாம், நீங்கள் ஒரு ராங் ரூட்டில் போயிட்டு இருக்கீங்கன்றது தான் அதோட அர்த்தம். இப்போ உட்காந்து இதெல்லாம் நான் டீ குட் பண்ணிட்டு இருந்தா வா 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 அப்படின்ற அது நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து அது நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் எடுக்கிற படத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு திணிக்கப்படலை. அப்படி ஒன்று நிகழும் பட்சத்தில் நம்ம ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுவாரஸ்யம் உருவாகும். இந்த லைஃப்பை வேற ஒன்றா பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். ஏதோ ரட்சகன் வருவான் நம்மளை காப்பாற்றுவான்ற தாட்லேருந்து போய் நானே ரட்சகண்டா அப்படின்ற இடத்துக்கு வருவோம். அது உடனே நடக்காது, அப்படின்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த ப்ராசஸ் நல்லா இருக்கும்ன்ற. ஓகே, கரெக்ட். எனக்கு ஒரு 2 இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது ஏன் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அதில் ஒரு இடம் முக்கியமாக நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக தப்பான்னு தெரில, அதை கிளாரிஃபை பண்ணால் சூப்பர். ஒரு இடத்துல வந்து மீனா வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு போவாங்க. ஐ திங்க் அது உள்ளே கூப்பிட்டு போகிறது நீ போயிடு, தப்பிச்சு போயிடு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் என்னோட புரிதல். அது எனக்கு தெரியாது, நான் கேட்டுக்கிறேன். அது அப்படி தான் இருந்ததா இல்லை உங்கள் கிராஃப்டில் வேறு மாதிரி இருந்தது? இந்த ஸ்ட்ரெயிட்டாக தானே புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இவ்வளோ தாங்க. அவன் வந்து அந்த அம்மாவோட முடிவு என்னவாங்க இருக்கும், உள்ளே கூட்டி போயிட்டு அடிச்சிருக்காங்க பிள்ளையை போட்டு. ஆமாம், ஓகேங்களா, அடிச்சிருக்காங்க. இப்போ வந்து வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு போ, அவனை லவ் பண்ணுறல ஒருத்தவன் அவனோட கண்ணு காணாமல் பொழைச்சிக்கோ, ஓடிடுன்னு சொல்லி மண்ணை வாரி பிள்ளை மேலே தூத்தி ஓடிடுன்னு இருப்பான். இந்த சீனை நான் உள்ளே போயிட்டு வந்திருந்தேன்னா எவ்வளோ எமோஷனலாக இருந்திருக்கும்.
எவ்வளோ எப்படி வேணா பண்ணியிருந்திருக்கலாம். இப்படி இருந்தால் பண்ணி ஒரு மாதிரி அவள் வந்து அம்மா கரை அழுதுட்டு பிள்ளையை அடித்து நீயே போடி சத்துன்னு அடித்து அம்மாவை கத்தி விட்றா. அவள் போக தள்ளி விட்றா. தள்ளி விட்டு அம்மா விறு நடந்து வந்து ரோட்டில் ஏறி நின்றுறா. இப்போ அவன் வர்றதை பார்த்தோன்னே ஐயோ பின்னாடி வரலேன்றதை பார்த்து எதுவும் திரும்பி இதாக யாருமோன்னு பிள்ளை வராளான்னு பார்க்குற மாதிரி சும்மா நிற்கிறா. அவள் வருவா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தேன் யாரும் காணாங்க. உள்ளே போனால் அவள் திரும்பி வந்துட்டுருக்கா. இப்படி இந்த சீனை நான் முழுமையாக பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறீங்களே, அது எவ்வளோ பெரிய இது பயங்கரமாக குளோபலாகவே இது ஒர்க் ஆகிட்டுருக்குங்க. இதனால ஒரு தனிப்பட்ட மனிதனோட ரசனை வந்து மிகப்பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகி அவன் ஃபேமிலி, சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸு, அவனோட லைஃப் இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஹாப்பினஸ்ஸாக. நான் ஒரு படத்தை இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் இது செம்ம ஒரு மாதிரி பொய்ட்டிக்கான ஒரு மொமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம் லைஃப்பில். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு 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 எமோஷன்ஸ் வேலியோடு வந்து நம்ம பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கல்ல, ஓட விட்டுருக்கா அவன் பிள்ளை வந்து இவங்களை நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டா. எனக்கு அது வர பயமாக இருந்துச்சு. இப்போ இன்கேஸ் போயிருந்தா ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கான், பாண்டி செம்ம காண்டில் இருக்கான். அந்த அம்மா எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க இவனை, இருக்கிற கடுப்பில் என்ன ஆகிருப்பா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பண்ணிச்சு. அண்ட் பிடிச்ச விஷயம் இன்னொன்று வந்து ஆனாபென் அந்த படத்தில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வலி வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. பட் ஒரு பாயிண்ட் அது பிரேக் ஆகுறாங்க. அது திரும்பி பார்த்தா ஒரு டேம் இதில் ஒரு வாக் பண்ணி போயிட்டுருக்கு. எனக்கு அந்த ரொம்ப அழகாக இருந்தது. அது வந்து அது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆரம்பத்தில் வந்து மேபி அதை நீங்கள் அப்போ இருக்கிற கெட்ட மாதிரியே வச்சுருக்கலாம். ஆனால் லூஸாக விட்டு அவளாக இருக்காளோ அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் எனக்கு இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. இது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சரியாக சொல்லிவிட்டு எனக்கு சீரியஸாவா அவ்வளோதாங்க. ஏன் இல்லை விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் அதான் ரொம்ப இது கிராஃப்டாக ப்ரெசன்டேஷன் தான் உங்களுக்கு புதுசாக இருக்கும். எமோஷன் எல்லாமே பழசு. ஓகேங்களா, இந்த கதை எல்லாமே பழசு. ஒரு பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கா, ஒரு சோல் வெளியே போயிட்டு அவள் கொஞ்சம் நான் எப்படி இருக்கணும்னு நினச்சி அப்படி ஒரு இதுக்கு அவள் சோல் மட்டும் வெளியே போயிட்டு வருதுன்றது அதோட சீனு. அதான் நம்ம சொல்ல வந்தது. தேங்க்யூ. ஏங்க இப்போ பிரச்சனை பார்த்தீங்களா, இவன் இந்த டேரக்டர் என்ன சொல்கிறான்னு சொல்லி நம்ம படம் பார்த்து பழகினதில்ல. இந்த படத்தின் மூலிமா டேரக்டர் நான் சொல்லவே இல்லை, நீங்கள் எவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதானே. இதுதானே நான் சொல்கிறேன். ஆனால் இன்னொன்று எனக்கு சொல்லுங்களேன், அது எப்படி எடுத்தீங்கன்னு. சேவல் நாங்கள் வந்து இந்த பார்த்துட்ருக்கோம், ட்ரைலர் மெட்டீரியல்ஸு, போஸ்டர் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது ஏதோ பெருசாக பண்ண போகுதுன்னு சடனாக வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காலை வந்து ஒன்று பண்ணுது. அங்கே ஒரு மேட்ரு எனக்கு ஒன்று புரிஞ்சு, அந்த 5 ஜீவன்களை நடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அது பெரிய டஃப்பான. இது வந்து நான் தேனீஸ்வர் சார் எனக்கு ஒரு டைம் சொல்லியிருக்காரு, 5 ஜீவன்கள்கிட்ட நம்மளை விட அதிகமான எமோஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு அப்படின்னாரு. உங்களுக்கு அதை எவ்வளோ ஈஸியான ப்ராசஸாக இருந்தது, சேவலாக இருக்கட்டும் காளையாக இருக்கட்டும்? இதுலேருந்து எல்லாருக்குமே ஒரு படம் அப்படி இப்படின்னு தெரியும். பாவம் அதுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அது சிவகங்கையில் இருக்குது, நான் அதை கோம்பக்காடுக்கு கூட்டியாரணும். ஓகேங்களா, எனக்கு முதல்ல ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெண் குழந்தையோட கூட வளர்ந்த ஒரு ஜல்லிக்கட்டு மாடு தேவை. ஒரு ஜல்லிக்கட்டு மாடு ஒரு பெண் குழந்தையும் தேவை. அவங்க ஒன்றாவே சின்ன வயசுலேருந்து இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம தேடிட்டு இருக்கும்போது சிவகங்கையில் ஒரு அண்ணன் இப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லி போய் பார்க்குறோம். பார்த்தா இது அங்கே போய் அதோட சைக்காலஜிகளை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தெரியுது, அதுக்கு இந்த நிலம் ரொம்ப முக்கியம், இந்த ஸ்மெல்லு ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல அது அடங்கி இருக்கணும்னா அதுக்கு அது ஸ்மெல்லு. ஓகே, அப்போது வந்து என்ன பண்ணலாம், ஆனால் இந்த காட்சி இப்படிப்பட்ட காட்சியாச்சு, இது ரொம்ப முக்கியமான காட்சியாச்சு, நிறையா விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய காட்சியாச்சு அப்படின்ட்டு நிறையா மொத்த கோர். ஆமாம். அப்போ என்ன பண்ணலான்னா, அவங்ககிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம், எங்களுக்காக நீங்கள் இந்த காட்சி எடுக்க போகிற நிலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு 5-6 டேஸ் வந்து தங்குங்க அப்படின்ட்டு. அந்த மாட்டுக்கு வந்து அந்த இடத்தோட ஸ்மெல்லு, அது இங்கே நம்ம இருக்கோம், நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க, இந்த ஸ்மெல் எனக்கு தெரிஞ்சது தான், நான் இங்கே மேய்ஞ்சிருக்கேன் அப்படின்ற இடத்துக்கு அது பழக்கப்படணும். அப்போ தான் அது வெறிக்காது. அதாவது ரொம்ப போட்டு இப்படின்னா மொத்த பேரையும் எய்த்தாளர் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கான ஒரு பயிற்சி இருக்குல்ல, அதை அது போக்கில் போக விட்டு அதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி கேப்சர் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அதுக்கும் காத்திருந்தலும் ரிஹர்சலும் தான் முக்கியம். அதுக்கோட ரிஹர்சல் என்ன, மனிதர்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தேன். இதோட ரிஹர்சல் என்ன, இந்த நிலத்துக்கு நான் ஆல்ரெடி இருக்கேன், நான் வந்திருக்கேன், இந்த பார்த்துட்டு தான் மேய்ஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை, நான் ஒரு 5-6 நாளாக இங்கே தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை, இந்த இடமே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது ஃபீல் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அது எப்படி கரெக்டாக திமிருச்சு அந்த இடத்துல? அதெல்லாம் ட்ரைனிங் ரிஹர்சல்ஸ் பார்த்தா இல்லை, அவர் எல்லா ஃபேஸையும் அது பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, எல்லா ஃபேஸையும் அது பார்க்குது, எல்லா பேரையும் அது பார்க்குது. புது ஆளுக்கு வந்தாலும் தூக்கிடுவோம், எல்லாத்தையும் பார்க்குது, எல்லாத்தையும் பண்ணுது. அப்போ அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு ப்ளே பண்ணுறோம்.
ஓகே. அண்ட் படம் பற்றி நிறைய என்ன சொல்ல நிறைய டவுட்ஸ்ன்னு இல்லை, நான் என்ஜாய் பண்ணதை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தானே, கிரியேட்டர் நீங்கள் தான், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணும்னு ஒரு சில ஆசைகள் இருந்தது. அதில் எஸ்பெஷலி எல்லாரும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த கிளைமேக்ஸ் மேட்ரு. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு ஃபுல் ஃபீல் ஆச்சு. வெளில வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம் பாண்டி ஒரு வேலை அப்படி நான் பாண்டியாக இருந்தால் என்ன பண்ணி விட்டுருப்பேனா. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பொண்ணு நடந்துட்டு இருக்கு, டக்குன்னு அந்த ரியாக்ஷன் வந்து பாண்டி மீனாட்சி சைடு திரும்பும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. நடந்துருமோ ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்தது. அதை எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஓகே, சூப்பர் கிளைமேக்ஸ், இது கரெக்டான கிளைமேக்ஸ் தான் பண்ணு. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில எனக்கு பக்கத்தில் இருந்தவரே கொஞ்சம் காமிச்சிருக்கலாமோ, ஒரு டிரைவ்டாக வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கு அந்த டாக் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க, ஓப்பன் கிளைமேக்ஸாக விடாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பாக அது வந்து அது இப்படி ஒன்று நிகழணுன்றக்காகவே வாண்டடாக பண்ணுது. நிகழணும். ஓகே ஓகே ஓகேங்களா. இப்போ வந்து இவ்வளோ தூரம் படம் எடுத்துட்டு இப்போ இந்த கிராஃப்டா ஃபிலிம் லாங்குவேஜா இவ்வளோ பாராட்டுறாங்களா எல்லாருமே, உள்ள கைத்தட்டி சிரித்து ரசித்து பார்க்குற அளவுக்கும் சீன்ஸ் இருக்குது உள்ள. ஓகேங்களா. இவ்வளோ பண்ணவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் தானே, ஏன்னா கிளைமேக்ஸ் பண்ண முடியாது. இப்படி ஒன்று நிகழ்த்தி பார்க்கலாமே. அப்போ அதை நான் சொல்லிட்டேன்னா அது உங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும், அதை முடிச்சு விட்டா ஒரு நாள் நிறைவாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து இதை பண்ணிட்டு வர்றோம். ஸ்பெஷலாக அந்த படத்தை எல்லோரும் இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணதே இப்படி ஒன்று எடுத்து சபைக்கு வச்சோம்னா, அவங்களோட மக்களோட பார்ட்டிசிபேட் பண்ண வச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். 80 நாள் தான் வந்து அவங்களுக்கு வந்து இது புரியாது இது பண்ணணும்னு சொல்லி எந்த ஃபிலிம் மேக்கர் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணது அதுதான். நான் ஒன்று முடிவெடுத்தேன், அப்படி ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், அதுக்கு இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ண வச்சது இதை வைப்போம் அப்படின்னு. இப்போ இந்த கிளைமேக்ஸ் மேலே ஒரு மாதிரியான ஒரு டிபேட் வருதுல்ல, இது ரொம்ப கான்சியஸாக பண்ணது. இதை நீங்கள் காட்டியிருக்கலாம்ல, என்ன நாங்கள் இது பண்ணோம், என்ன நீங்கள் காட்டாம விட்ட அப்படி இப்படின்னு வந்து கோவம் வருதுல்ல. ஒரு சில திட்டிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம், திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்களே. இது எல்லாமே வந்து என் மேலே என் படத்து மேலே எல்லாம் கிடையாது, சமூகத்து மேலே. நீ போய் என்ன நடக்கணும், நீ நடக்க வேணாம் தானே நீங்கள் நினச்சிருப்பீங்க, நடக்க வேணாம்னு நினச்சிருப்பீங்க. நடக்க வேணாம்னு நினச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். சூப்பர். ஓகேங்களா. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அதை ரெக்வஸ்ட்டாக சொல்லி கூப்பிட்றோம். ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்து இதை ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாக கான்சியஸாக இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த படம் இப்படிப்பட்ட படம், இப்படிப்பட்ட படம். எல்லோரும் அதை போய் பார்த்துட்டு தான் அந்த படத்தை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது, அந்த நாலேஜும் எங்களுக்கு இருக்குது. சூரியனை ஃபேஸ் இதுக்காகவே வந்து அவரோட முந்தின படம் வந்து இதாக இருக்கனால கண்டிப்பாக போவோம் அப்படின்னு எந்த விதத்துலேயும் அது ஒரு விதத்தில் அவரோட கேரக்டரை இங்கே யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அவர் எவ்வளோ அழகாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்றது இன்றைக்கி எல்லோரும் அதையும் புகழ்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த படம் குறித்து, இந்த படம் இது பண்ணுறது குறித்து இது ஒரு பெரிய உரையாடல் இல்லை, இதில் நல்ல உரையாடல். இந்த படம் கிளைமேக்ஸை நீ சொல்லியிருக்கலாமேன்னு குறித்து இந்த ஆடியன்ஸோட நான் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ண தயாராக இருக்கேன். இது ஏன்னா இதை ரொம்ப நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு தானே பண்ணோம், இவ்வளோ பேரை தாண்டி வந்திருக்குன்னா தெரியாமல் இல்லை. இப்போது ஒரு படம் எடுக்கணும்னு நான் நிறைய டேரக்டர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 2-3 கிளைமேக்ஸும் ஆல்டர்னேட்டாக தோணுச்சு, இது பண்ணியிருக்கலாமா. ஆனால் நீங்கள் இதுதான் கிளைமேக்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுவோம். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டோம். இது ஒன்று பண்ணி பார்ப்போம், இப்போ பண்ணலைன்னா வேறு எப்போ பண்ணுறது. இது ஒரு எடுத்தோன்னே பெரிய அதிர்வு தாங்க ஏற்படுத்தும், பெரிய அதை ஒரு மாதிரி கம்ப்ளீட் இல்லாத ஒரு ஃபீலை கொடுக்கும் எல்லாத்துக்குமே. நான் ஒரு ஃபார்மை வந்து எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒன்று பண்ணி பாதி வச்சுருக்கேன், நீங்கள் முழுமையடை செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்றேன். அது எடுத்தோடனே எல்லாருக்கும் புரியணும், எடுத்தோடனே எல்லாருமே நம்ம படத்தை ஒன்றே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துலையும் கிடையாது. அது இந்த படத்துக்கு மெயினாக தேவையே இல்லை. இந்த படத்தோட மோட்டிவ் அது கிடையாது. நீங்கள் வரணும், டிபேட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும், இப்படி ஒன்று இப்படி முடிச்சிட்டாங்க, என்ன இப்படிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லையேன்னு நீங்கள் வந்து இப்போ இங்கே படம் பார்த்தவங்களே சில பேர்த்துக்கு இது புரிஞ்சிருக்கும், பிடிக்காமல் போகலாம், அதை பற்றி இது கிடையாது. இந்த படத்தோட மோட்டிவ் ஒரு உரையாடலை கலப்பணும். இப்படிப்பட்ட ஃபீலை வந்து நீங்கள் ஒரு தேட்டரில் உட்காந்து பார்க்குறீங்க, இதான் உலகம் முழுக்க வந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே அது நிகழ மாட்டேன்றதில்ல. இது நிகழ்கிறதுக்காக தான் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்து ஒரு இடத்துல சக்ஸஸ் தான். நாங்கள் அதான் சொல்கிறேன்ல, பர்சனலாக இந்த படத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை பற்றி பேசுகிறது அவ்வளோ பேர் எனக்கு வந்து ஓகே நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அது நம்ம கையிலே கிடையாது. சபைக்கு வச்ச பிறகு என்ன வேணால் நடக்கலாம். அதை நினச்சி நம்ம துளியளவும் கூட இது பண்ணாமல் வர நல்ல கமெண்ட்ஸை நம்ம கரெக்டான விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு போகலாம். அதை இது எட்டு எங்களுக்கு எந்த ஒரு லாஸோ எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. இந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம இதை நீ காட்டியிருக்கலாம், வச்சிருக்கலாம், இதை நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல, நீ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எனக்கு அங்கே என்ன நடந்துச்சு என்ன இது நினச்சி அப்படின்னு நீ திங்க் பண்ணிக்கவும் நான் விட்றதை வந்து இப்படி ஒரு நடக்குதுல்ல, இது அவங்களுக்குள்ள ஒரு மைண்டில் ஒன்று தோணுதுல. ஆமாம், அதுதான் இந்த படத்தில் இருக்க ட்ரிகர் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஒரு ஹை சொல்லுவாங்கள்ல, அவ்வளோதான் ஒரு படத்தோட ஹை. அதுதான் அப்படியே தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது முடிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு படமாக ஆயிருக்கும். அது வந்து பாண்டி ஒன்று பண்ணால் சரியா பண்ணிட்டு போயிட்டான், பாண்டி ஆரம்பத்துலேருந்து அப்படி தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். நல்லவனாக காமிச்சிருந்தாலும் எப்படி சடனாக நல்லவனாவா, அது ரெகுலர் ஒரு சினிமா பேட்டர்ன் மாதிரியும் போயிருக்கும்.
ஒரு விவாதத்தை ஐ திங்க் இது நல்ல சக்ஸஸான ஒரு பாயிண்ட். அதுதாங்க நம்ம வந்து அதை தான் கார்டாகவே போட்டது. கார்டு போடுறதுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது. சரி, ஒரு கட்டத்துக்கு மீறி கார்டும் வந்து போடுறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம இந்த படம் பார்த்த பிறகு நம்மகிட்ட குறித்து ஒருத்தவங்க வந்து கோவமும் வந்து கேட்பாங்கல்ல, ஏன் முடிக்க முடியும் எனக்கு சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு. இல்லை அதுதான் நீங்கள் திங்க் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்னு ரெக்வஸ்ட்டாக சொல்லுவோம்ல, அதுதான் அங்கே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கார்ட்லேயுமே அதான் சொல்லியிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் பண்ண நான் நினச்ச விஷயத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். முழுமை பெற வைக்க வேண்டியது பார்வையாளரோட பொறுப்புன்னு நான் சொன்னேன். ஓகே ஓகே, அதை தான் சொல்லியிருக்கேன். அது எடுத்தோன்னே எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? இப்படி ஒன்று நிகழவே இல்லைங்க. ஒன்று நிகழவே இல்லை. இப்படி நடந்திருக்குனே தெரியல. இப்படி ஒரு இல்லை நிகழவேலைன்றது இது வரைக்கும் இப்படி ஒரு சினிமாவில் இப்படி ஒன்று நிகழவே இல்லை. நீ வந்து புரிஞ்சுக்கோ, நீ இது பண்ணிக்கணும். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கு. கிளைமேக்ஸை வந்து ஆடியன்ஸு கையில் முடிக்கிறதுலாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்திருக்கு. இப்போ ரொம்ப வருஷம் வேற ஒரு ப்ராக்டிக்ஸ் நடந்துச்சுல்ல. இப்போ ஆடியன்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வான்னு கூப்பிட்ற படம் ரொம்ப நாள் ஆச்சு உள்ளே வந்து பெரிய கேப். ஆமாம். அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து என்னை வந்து கிராஃப்டாகவும் இந்த இருக்கிற ஆண் பெண்ணுக்குமான ஒரு எமோஷன்ஸாக மட்டும் பார்ப்பாங்க. ஓகே, ஃபெஸ்டிவல்ஸில் வந்து எனக்கு வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு தான் இவ்வளோ வேல்யூ, இதில் இருக்க இந்த ஆண் பெண்ணுக்கான இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இதுக்கு தான் இந்த வேல்யூ. ஆனால் நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்தையும் உணர்வாக பார்ப்பாங்கல்ல, எமோஷன்ஸ்க்கு வேல்யூ. ஆமாம், எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுப்பாங்கல்ல. இது அவங்களுக்கு தெரியும் இந்த உறவு என்ன, இது என்ன, இந்த காஸ்டியூம் எதை சொல்ல வருது, இது எல்லாமே தெரியும்ல. இப்போ எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இது எனக்கு தெரியணும்னு ஆசைப்படுறது இருக்குல்ல, அதை நீங்கள் சொல்லுங்கன்னு நாங்கள் ரொம்ப பணிவாக கேட்டிருக்கோம். அவ்வளோதான். ஓகே, இப்போ இங்கே நம்ம ஆடியன்ஸ்குள்ளே அந்த தாட் இருந்தது. அங்கே ஃபெஸ்டிவல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஓப்பன் தான். நாங்கள் ஃபெஸ்டிவலுக்காக ஒன்று, தேட்டருக்காக ஒன்றுலாம் பண்ணல. அதான் எஸ்கேன்னு அது தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது தான், நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம். அங்கே மக்கள், அங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து ரசித்து கொண்டாடினாங்கல்ல. தொடர்ந்து இப்போ வந்து அதை இப்படி இங்கே கொடுத்து பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் நான் வந்து ஷாக் வேலி தான் கொடுக்க போகிறோம், பெரிய டிஸ்டர்ப் ஆக போது தான் தெரியும். தெரிஞ்சு இப்படி ஒரு அதிர்வை ஏற்படுத்தி விடுவோம். இப்போ வந்து இது வந்து இப்படி ஒரு டிபேட் வரட்டும். எப்பயுமே ஒன்று புதுசாக ஒன்று உள்ளே போடும்போது ஒரு பெரிய ஒரு கலவரம் நடக்கும்ல, அதுதான் அதை ரொம்ப ஹெல்த்தியானதாக நான் பார்க்குறேன். ஓகே ஓகே, இல்லை இப்போது எனக்கு அந்த கிளைமேக்ஸில் போர்ஷன் இன்னொரு மேட்ரும் இருக்குது. ஏன்னா அந்த பூசாரி வந்து ஒரு பொண்ணுக்கு அந்த ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணுவார் இல்லையா, அது என்ன நான் ரிவீல் பண்ண விரும்பல, ஆடியன்ஸ்க்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது நான் வந்து எனக்கு ஒரு சில பேர் மதுரையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சொல்லியிருக்காங்க மச்சான் இப்படிலாம் பண்ணுவாங்கடா, இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்லாம் வந்ததுன்னா பேய் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு போய் பண்ணுவாங்கடா அந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க. நான் என்னென்னலாம் கேட்டது கிடையாது, போய் பண்ணுவாங்க, பூசாரி ஒன்று பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒரு மெத்தட் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. பயங்கர ஷாக்கிங் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே. ரியலாக அப்படி தான் நடக்குமா? நான் ரொம்ப மினிமலாக காட்டியிருக்கேன். நீங்கள் காமிச்சது மினிமலாக காட்டியிருக்கேன். அதில் இருக்கிற ஆக்சுவல் ரியாலிட்டியை காட்டினோம்னா அது ஒரு ஃபாலோவாக மாறுமோன்ற ஒரு பயத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கராக அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து அது எண்டு போர்ஷன் எனக்கு தெரியும், அதான் கிளைமேக்ஸ்னு தெரியும். அங்கே வந்து ஒரு பெரிய ஹை பண்ணலாம், ஓகேங்களா, பெரிய ஹை பண்ணலாம். அது பண்ண முடியாமையோ அது பண்ண இது பண்ண முடியலாம் கிடையாது. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஒரு பெரிய ஃபாலோவாக மாறிடுச்சுன்னா அந்த பயம் இன்றைக்கி ஒரு டிபேட்டாவது இருக்குல்ல. பாண்டி பண்ணுவானா மாட்டானா சொல்லு, இப்போ என்ன எங்கிட்ட சொல்கிற நீ என்ன, நீ தானே அதுக்கு பொறுப்பு, நீ சொல்லு அப்படின்ற ஒரு டிபேட்டாவது மாறுதில்ல. அது இல்லாமல் பார்த்து வேறு ஏதோ ஒன்று நடந்துருக்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு என்ன தீர்வுன்றதை நம்ம ஒன்று சொல்லி அதுதான் இதோட சொல்யூஷன் நினச்சி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது? பயங்கர கான்சியஸ், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்ல. அதை நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து இதுக்கு நான் சொல்யூஷன்லாம் சொல்ல முடியாது. இல்லை, ஹானஸ்ட்டாக சொல்லணும், அந்த சீன் வரைக்கும் நான் இப்படி பார்த்துட்டு இருந்தேன், அங்கே இப்படி வந்துட்டேன். ஏன்னா சூர்யா அவரோட அந்த பாண்டியோட ரியாக்ஷன் வந்து எனக்கு ஒன்று கன்வே பண்ணிடுச்சு. அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? அந்த ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த பூஜாரி, அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி தான் இருக்குது? இல்லை, அவங்கெல்லாம் நம்ம அந்த சூஸ் பண்ணும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து வச்சவங்களை அவங்க வந்து இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னோம். இப்போ அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஆல்ரெடி இங்கே முல்லைன்னு சொல்லி அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இது கரெக்டாக இந்த சென்ஸில் தான் இந்த படத்தில் உள்ள வந்தவங்க எல்லா பேருக்குமே ஒரு சென்ஸ் இருக்குது. இந்த கதையோட பற்றியோ இந்த கதாபாத்திரத்தை பற்றியோ இதோட இந்த அப்ரிஷியேஷன், இந்த ஃபிலிம் வந்து நம்ம எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிற பற்றியோ ஒரு சென்ஸ் இருந்துச்சு. அதே போல் தான் அவங்களுக்கும் அந்த சீனோட டெப்த் என்னன்றதை அவங்க சொல்லும்போது உள் வாங்கிட்டு பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் பிடிச்சது வந்து இது எதுக்கு இவர் வச்சுக்கிட்டே இருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுற சீக்வன்ஸை அந்த ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டீங்க ஃபஸ்ட் டைம், ஓகே. செகண்ட் டைம் ஓகே ஒரு வாரம் போயிடுவார் கட் பண்ணின்னு பார்த்தா செகண்ட் டைம் ஃபுல்லாக வைக்கிறீங்க. அது தேர்ட் டைம் வைக்கும்போது எனக்கு அது பயங்கரமாக இருந்தது. பிகாஸ் ஹோல் தேட்டரே வந்து அடே கொஞ்சம் இறங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அறியாமல் ஒன்று வந்தது எனக்கு. நீங்கள் அந்த ரைட்டிங்கில் எழுதும்போது அதை எப்படி நம்புனீங்க இது இங்கே ஒர்க் அவுட் ஆகும் இந்த சீன் அப்படிங்கிறது? எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எனக்கு. வேணா அப்படின்ட்டு நீங்கள் இந்த படத்தை எதை வகை வேணால் குறைய சொன்னாலும் கிராஃப்டாக யாருமே சொல்ல முடியாத ஒரு இல்லை.
அதுக்கு தானே இவ்வளோ வருஷம் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த இதுக்கு நியாயம் செலுத்தி இதுக்கு மிக சரியாக ஒன்று பதிவு பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுன்றது தானே நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அப்போ ரைட்டிங்கில் நம்ம வந்து இதெல்லாம் என்னென்ன மாதிரி விஷுவலாக சொல்லலாம், விஷுவலாக எப்படி ஒரு ஹியூமரை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான். அது வந்து அந்த இடத்த அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் நிறையா விஷயங்களை வந்து நான் எழுதின பற்றாமல் என்னை சுற்றி இருக்க எழுத்தாளர்கள்ட்ட எல்லாத்துட்டும் நான் வந்து கேட்டு படித்து அவங்க சொல்கிற சில விஷயங்களை உள்வாங்கி இப்படின்றது தான் போகுது. ஒரு மாதிரியான ஒரு கலெக்டிவ் ஒர்க்கு தான், அது கூட்டு முயற்சி தான். இந்த படமே இப்போ வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளோ வேலை நடந்திருக்குல்ல. இது முன்னாடி இப்போ நாங்கள் இந்த படத்தை எங்கேயுமே இது ஒரு சேலபிள் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு படத்துக்கு, யூஎஸ்பின்னு சொல்லுவாங்கள்ல. இதை எங்கேயுமே நாங்கள் பயன்படுத்திக்க மாட்டோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், முதல் மியூசிக் இல்லாத ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருப்போம்னா, ஓகேங்களா? இதுவே நாங்கள் எல்லாத்தையும் ஹிட் அண்ட் பண்ணிட்டோம். எதையுமே நாங்கள் சொல்லல, மியூசிக்கே இருக்காது படம் முழுக்க, ஒரு ஆம்பியன்ஸை நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க அப்படின்னு ஏதாவது யூஎஸ்பியாக இருக்கிறத இது ஒரு டாப்பிக்கை அனுப்புறது தான் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அது சொல்லும் போதெல்லாம் நாங்கள் இது வேணான்னு தான் சொல்ல ஆரம்பித்தோம். ஓகேங்களா? அப்போ மிக மிக சாதாரணமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களோட ஆசை. அதை தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். படத்துலேயுமே அந்த மனிதர்களை அவ்வளோ ரிஹர்சல் கொடுத்து யதார்த்தமாக அவங்கள்ட்ட ஆல்ரெடி ஒரு லைவாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேணாம். இந்த கேமராவை பற்றின ஒரு பயமும் ஒரு அந்த அந்த இது அந்த கான்சியஸாக அதை வந்து நம்மளை ஒன்று பதிவு பண்ணிகிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, அதை மட்டும் அவங்கள்ட்ட வந்து எரேஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு ரிஹர்சல் தேவை. அதை கொடுத்து தான் பண்ணிடணும். இல்லை இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ நான் எப்படி இருந்தேன்னா, ஒரு ஃபேமிலி நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஓரமாக ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருப்பான்ல, சம்மந்தமே இல்லாதவன். எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக அப்படி தான் இருந்தது. அங்கே ஒரு ஃபேமிலி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, நான் கேட்க மாட்டேன் நான் கேள்வி அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் கேட்டது. அதுதான் இவங்களுக்கு இப்போ எனக்கு வர்றவங்க எல்லா பேரும் இந்த படத்தை பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுது, நான் கேட்க மாட்டேன் கேள்வின்றீங்களா, கேள்வி கேளுங்க பதில் சொல்லுங்கள், நான் முடிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் லாஸ்ட்டு பிஃபோர் ரிலீஸ் இன்டர்வியூ பேசும்போது நான் எக்ஸைட் ஆகி கேட்ட ஒரு கேள்வி, அதுக்கு நீங்கள் டீமாக சொன்னபோது அந்த ஹை பாயிண்ட், அந்த இன்டர்வல் பாயிண்ட்டில் அந்த நடக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ், அடிதடி சீக்வன்ஸு, அதை நீங்கள் சொன்னப்பே எனக்கு ஹைப்பு பயங்கரமாகிடுச்சு. ஹைப்பு அது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இப்போ ரீசெண்டாக அந்த மேக்கிங் வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணீங்க. அப்போ பார்த்தா முடியாமல் தையல் தைச்சிட்டு, பாவப்பா தம்பி, அது தம்பி, அந்த வினோத்துக்கு என்னதான் இதுன்னு தெரியலப்பா, ஒரு பாயிண்ட் இல்லைங்கிறான், அது எனக்கு கையெடுத்து அடிச்சிருனே, உனக்காவது பரவாயில்லனே அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை சொன்ன பாயிண்ட்டு பர்டிகுலராக என்ன அது மிஸ்டேக், ரீடேக் ஒரு 6-7 டேக் போன மாதிரி சொன்னார் சூரியன். இல்லைங்க, சவுண்ட்ஸு சிங் சவுண்ட் பண்ணுறோம், அதில் ஏதாவது சின்னதாக ஒரு இது வந்துடும், மேஜராக வராது, சின்னதாக அது வந்துடும். இப்போ மாதிரி அந்த சீன் ரொம்ப குரலாவாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ நான் வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஒரு ஷார்ட் டிவிஷன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன்ற அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எனக்கு அந்த கிராஃப்டை நான் ஒழிச்சு வச்சுக்கிறது இருக்குல்ல, அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பதிவு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறேன்னா, ஒழுங்கே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு அவ்வளோ ஒழுங்காக வேலை செய்யணும். ஓகேங்களா? கசன்னு இருக்கும், ஆனால் எல்லா ஆப்ரேஷனும் எல்லாம் ஸ்டேஜிங்கும் எல்லா கம்போஸிங்கும் வெல் பிளான். அப்போ இது சரியாக வர்றதுக்கு எல்லாருமே சேர்ந்து கோஆப்ரேட் பண்ண முடியல. கேமரா சைடு நிறையா வாட்டி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பிகாஸ் அப்போ ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி சின்ன அதுதான் சொல்கிறேன்ல, சில விஷயங்கள் திரும்பி ரீப்ளேஸ் பண்ண முடியாது, திரும்பி எடுக்க முடியாது. அது மாதிரியான ஒரு போர்ஷன்ஸ் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள். இந்த காட்சி அது வெறுமனே ஒரு ஹை கிடையாது எனக்கு, அது ஒன்று இது எனக்கு அது வந்து இந்த படத்தோட முழு கதையும் முழு எமோஷன்ஸும் வெளிப்படுற இடம். ஓகேங்களா? இது இன்ட்ரோல் பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் வச்சு எழுதலை. நாங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சு அங்கே இன்ட்ரோல் இல்லாமல் ஒரே ஸ்டிச்சில் போகும், ஒரே ஸ்டிச்சில் போகும். ஓகேங்களா? இப்போ இங்கே இது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து இன்ட்ரோல் விட்டுட்டு உள்ளே வந்து டக்குனு படம் பார்த்து முடியும் போது யாருக்கு இருந்தாலும் காண்டாக தான் செய்யும், இது நான் கொஸ்டினை வச்சுருந்தேன். யாருக்கு இருந்தாலும் காண்டாக தான் செய்யும். ஆனால் இப்போ இதே ஒரே ஸ்டிச்சில் அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு எது ஹை எது இது அந்த ரேஷியோவே இருக்காது. இப்போ தேட்டருக்கு வரும்போது ஒரு இங்கே தேட்டர் ஃபார்மெட்டுக்குள்ளே இந்த படம் மாறுது, அந்த இடத்துல இன்ட்ரோல் வச்சிடலான்ற பாயிண்ட் வரும்போது இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஹையை பார்த்துட்டுங்க, அந்த மொழியில் அது ஹைன்னு பார்த்த பிறகு அடுத்து அந்த ஹை எங்கே இடையில வேறு ஏதாவது ட்ரைலர் போட்டுருவாங்க, அந்த ட்ரைலர் அந்த மூடுக்கு செட் ஆகி ஏகப்பட்ட இது இருக்குல்ல. இதுதாங்க நம்ம இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல தான் ஏகப்பட்ட ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆடியன்ஸ் வந்து எதுவுமே குறை சொல்ல, இவ்வளோ இது தாண்டி வந்து படம் பார்க்குறவங்களுக்கு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன்னு சொன்னால் காண்டாக தான் செய்யும். அவன் நம்மகிட்ட தான் சொல்லுன்னுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான். ஓகே, இப்போது நான் கூழாங்கலும் பார்த்தேன், கொட்டுக்காலையும் பார்த்தேன். எனக்கு ரெண்டுலேயுமே அந்த ட்ராவல் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் காமிச்ச ட்ராவல் வேறு, இதில் காமிச்ச ட்ராவல் அப்படிங்கிறது வேறு. வினோத்ராஜ் அவரோட ஸ்டைல் வந்து இதுதான் சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி அந்த மாதிரி என்னோட கிராஃப்ட் இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியா?
லாங்குவேஜாக ஃபிலிம் லாங்குவேஜாக ஒன்று பண்ணணும், விஷுவலாக ஒன்று பண்ணணும். இது மட்டும்தாங்க நம்மளோட இது. நாளைக்கே நான் வேகமாக எடிட்டிங்கில் வந்து சட்டுன்னு போகிற ஒரு படம் பண்ணாலும் அதுக்குள்ளேயே விஷுவலாக ஒன்று இருக்குன்னு ஆசைப்படுவேன். இதுதான் நம்மளோட இது அப்படின்னு நம்மளை எதுலேயுமே வைக்க வேணாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு இப்படி ஒரு கதை நிதானமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த படம் நிதானமாக இருக்குன்றதுல போன கூழாங்கல்ல பார்த்தீங்கன்னா ஏன் அது அவ்வளோ நெடும் பயணமாக இருந்துச்சுன்னா, அவன் சக்குன்னு கட் பண்ணி வீட்டுக்கு வந்திருந்தான். அந்த பஸ்ஸில் ஏறி அவன் ஒய்ஃபு போயிருந்தானா, அந்த வீட்டில் அங்கே வேறு ஏதோ ஒரு கலவரம் நடந்து அந்த அவன் வந்து சாந்தின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்து கூட போயிருக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு நீண்ட பயணத்தின் வழியாக அவனுக்கு பெரிய இந்த லேண்டு, இந்த வெதர் எல்லாம் சேர்ந்து ஒரு மைண்ட் செட்டு கொடுக்குதுல்ல. இதன் வழியாக ஒரு மாதிரி டயர்டாகி வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். வேகமாக போய் தட்டில் சோறை போட்டு அவதியாக சாப்பிட்றான். ஓகேங்களா? இப்போ அவதியாக சோறு போட்டு அவன் சாப்பிடும்போது வேகமாக ஒய்ஃப் வந்திருந்தாலும் என்ன இருக்கும்? அவன் போய் சாப்பிட்டு தான் இருந்திருப்பான். ஓகே. இப்போ மயன் வந்து பார்த்தான், அவனும் சாப்பிட்டு தான் இருந்திருப்பான். ஓகேங்களா? இப்போ இதே இது இங்கே வைங்க. ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு ஒரு மாதிரி 15-20 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு பொண்ணை இப்போ தான் வெளியே கூட்டி வராங்க. அந்த பயணத்தை நான் முதல்ல அந்த கேரக்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? அந்த கேரக்டர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், கொஞ்சம் அப்படியே வரட்டுமே, என்ன இருக்குது. இந்த அப்படி பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்கெல்லாம் எங்கேயுமே இல்லாமல் இருக்காது. அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். ஷார்ட் டிவிஷன்ஸாக எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கேப்சர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இது ஒரு வகையான எங்கேஜிங் ஃபேக்டராக தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே கனெக்ட் ஆச்சு. எல்லா தேட்டர்லேயும் நான் தேட்டரில் போனதில் வந்து எல்லோரும் சத்தம் மட்டும் சிரித்து ரசித்து தான் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா? இது கிளைமேக்ஸை குறித்து அங்கே வந்து வெளியே வரும்போது ஒரு 50%க்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே எனக்கு கன்வியாயிருச்சு, எனக்கு இதாகிடுச்சு, நான் வந்து அதை நான் அப்படி ஒன்று புரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு அதை பயங்கரமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு அதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அவ்வளோதான். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும். ஓகே. இப்போது உங்களுக்கு இது ஐ திங்க் இல்லை, இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். ஏன்னா பெபிள்ஸ் கூழாங்கல் வந்து டேரக்ட் ஓடிடி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிட்டு வந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லல. அது ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கதை நம்ம மக்களில் நம்ம அவ்வளோ படங்கள் தியேட்டரில் பார்த்துருக்கோம். நம்ம படத்தை தியேட்டரில் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. நான் அது கேட்குறேன், ஃபஸ்ட்டு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது சொல்லுங்கள். ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா அது பயங்கர எமோஷ்னலான இடம். என்னென்னா இது இவ்வளோ இதை தாண்டி இப்படி ஒரு படம் வந்து அங்கே நம்ம படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம எண்ணி மூவி, கமர்ஷியல் மூவி, இந்த மாதிரியான மூவி, எந்த மாதிரி மூவி, நல்ல படம் கெட்ட படம் எதுவாக இருந்தாலும் அந்த டைரக்டருக்கு வந்து அது பெரிய எமோஷ்னலான இடங்க. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. இங்கே எதுவுமே ஈஸியாக நடந்துறது கிடையாது. யாரும் ஈஸியாக அவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துறது கிடையாது. எல்லாத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய வழிகள் இருக்குது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஃபீல்டில் ஒரு ஆளாக மாறுறதுக்கு பின்னாடி எல்லாருக்கும் ஒரே பாலிடிக்ஸ் தான். ஓகே. அவன் வந்து அதை லேர்ன் பண்ணி அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்கே ஒரு ஆளாக வந்து உட்கார்றதுக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். டிஃபரன்ஸ் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். பொருளாதாரமாக சரியாக இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பொருளாதாரமாக இல்லாமல் இப்போ என்னைய மாதிரி இப்படி ஒரு இங்கே ஏதோ ஒன்று பண்ணி வந்துடலான்றவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் கற்றுக்கிறதுன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதை கற்றுக்கிட்டு அதை நரேட் பண்ணி மற்றவங்கள்ட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டாந்து, ஒரு ப்ரொடியூசரை உள்ளே கொண்டாந்து, டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டாந்து, சக நடிகரை கூட்டியாந்து டைரக்ஷன் டீம் ரெடி பண்ணி இவ்வளவும் பண்ணி போய் ஸ்பாட்டுக்கு போய் ஒவ்வொரு காட்சியும் நம்ம நினச்சதெல்லாம் இமேஜெலாம் கரெக்டாக சேர்த்து அதை ஒரு பக்கம் உட்காந்து படமாக பார்த்து அதை 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் தேட்டருக்கு வந்து அந்த தேட்டரில் வந்து பேர் போடும்போது ஒன்று வரும்ல, அது பயங்கர ஹாப்பி தான். அந்த பேர் போட்டதுக்கப்புறம் வர்றதுலாம் வேறு. ஓகேங்களா? பேர் போடுறப்ப வர்றது ஒன்று இருக்குல்ல, அது எப்பயுமே அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். அதை அச்சீவ் பண்ணிட்டோம். இதன் வழியாக எனக்கு அதெல்லாம் இதாக இருக்குது. அந்த எமோஷன் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்கிறது, எங்கேயோ ஒரு இடத்துல ஊரில் எனக்கு ஏரியா சுற்றி தேட்ரு. ஓகேங்களா? அந்த தேட்டரில் சுற்றி அதெல்லாம் அங்கே படம் பார்த்து அப்படி தான் வளர்கிறேன். நிறையா படங்களை போய் பார்த்துருப்போம். நிறைய சினிமாவுக்கு வந்த ஒரு எத்தனை ஆயிரம் படங்களோட எண்டு கார்டு வந்து ஃபிலிம் பை ரிட்டன் அண்ட் டைரக்டர் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எவ்வளோ வாட்டி இந்த இமேஜ் நம்மளுக்குள்ளே ஒரு ஆசையாகவே இருந்துகிட்டே இருக்கும். பெரிய ஸ்க்ரீனில் நம்ம ஆடியன்ஸோடு சேர்ந்து ஒரு நம்ம பேர் வரணும்டா அப்படின்ட்டு. அது நடக்கிறத அது வந்து வேறு லீக், அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஒரு அவ்வளோதான். அது வந்து நான் ரொம்ப வேறு ஒரு விஷுவலாக ஒரு மொழியில் பேசியிருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியுது. தெரியாமலாம் கிடையாது. கதை வந்து பழசு. ஓகேங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா. அந்த பொண்ணுவே வந்து சின்ன வயசில் உனக்கு தான் ஒருத்தன் சொல்லி ஒருத்தனை வளர்த்துருக்காங்க. இப்போ இது மிகப்பெரிய கான்ஃப்ளிக்டாக வெடிக்குது. இந்த பொண்ணு இப்படி பண்ணுறதுக்கு இது வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு சாமியார்ட்ட கூட்டி போகிறாங்கன்றது பழக்கப்பட்ட
ஒரு கதை, ஒரு குடும்பம் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒன்று போகுதுன்றது பழக்கப்பட்ட கதை. உறவுகளை பற்றி நம்மளுக்கு தெரியாமல் இருக்குமா? இவன் அண்ணன், இவன் தங்கச்சி, இவன் மாமன், இவன் அப்பன், இவன் அம்மான்னு தெரியாமல் இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான். ப்ரெசன்டேஷனாக புதுசாக இருக்குது, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் விலகுதல் ஏற்படுது. அதான் நான் சொன்னேன்லங்க, இது எப்படி 100% எல்லாத்துக்கும் பிடிக்குன்ற ஒரு படத்தை நம்ம எந்த காலத்துலையும் எடுக்க முடியாது. இப்போ இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா, அந்த 20% 40% மாறி இருக்காங்கல்ல, அவங்க தான் இதோட டார்கெட் ஆடியன்ஸு. இப்போ நான் எடுத்தோன்னே எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாரும் என் படத்தை கொண்டாடணும் அப்படின்றது ஒரு இது படத்தோட மோட்டிவ் அது கிடையாது. இந்த படத்தோட மோட்டிவ் எப்பயோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. எப்பயோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு இதில் இன்னொன்று இருந்ததுன்னா, இப்போ சூர்யா அண்ணாபன் மாதிரியான அப்புறம் இன்னொரு ஆக்டர் இருக்காரு. அவங்க வந்து சினிமாவுக்கு பழக்கப்பட்டவங்க, கேமரா ஆங்கிள், ஒரு டேரக்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த அக்கா அண்ட் மாமா, மணி சிவா அந்த கேரக்டர் வந்து நான் அதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் நினைக்கிறாங்க. ஆன் கேமில் ஃபஸ்ட் டைம் தானே, ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது எனக்கு எது டஃப்பாக இருந்தது? ஐ திங்க் எல்லாமே டஃப்பாக இருந்திருக்கும். இப்போ இந்த பாண்டி மீனா கேரக்டரை உங்களுக்கு கொண்டு வரது டஃப்பாக இருந்ததா, இல்லை அவங்கள ஆன் கேமில் இந்த இந்த கேரக்டர்ஸாக கதைக்குள்ளே கொண்டு வரது டஃப்பாக இருந்ததா? எனக்கு அது, ஏன்னா எனக்கு எதுவுமே விலகலை. ஒரு சீனாவது விலங்கு, எங்கேயாவது யாராவது பண்ணி ஒரு சீன் கூட விளங்கலை, இன்க்ளூடிங் அந்த மனுஷனோட சின்ன சின்ன ஹியூமராக இருக்கட்டும், அந்த மாலையை கழட்டி அந்த பாலத்து மேலே வரும், அதெல்லாம் பண்ணணும். இல்லை விலங்கலைன்னு சொல்ற மாதிரி கம்மியாக போகுது. விலகலைன்னு சொல்லலாம். அது நான் அப்படியே போறேன். விலகலை விலங்கல விலகில எங்கேயுமே விலகில, எனக்கு அந்த லேக் எங்கேயுமே தெரியல. எங்கேயாவது பாயிண்ட் தெரியும்னு பார்த்தேன், ஒரு இடத்துல கூட அது எனக்கு அப்படி வாங்கியிருக்கீங்க வேலையை. எதுவுமே டஃப்பாக இல்லையா உங்களுக்கு இந்த ப்ராசஸில்? இல்லைங்க, அது வந்து இல்லைங்க, அது வந்து ரிஹர்சல் தான். சூரியனை ஆனா பெண்ணா அவங்க வந்து இருந்து ஆரம்பித்து அவங்க இந்த கேரக்டருக்காக மெனக்கட ஆரம்பித்த மாதிரியே நம்ம இந்த புதுமக்கள் இருக்காங்கல்ல, எல்லாருமே சொந்த பந்தம் தான். அவங்களாம் உள்ளே வந்து இந்த கதாபாத்திரத்துக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6.5 மாதம் ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லுவீங்க, நீங்கள் என்ன வேணால் ஒரு இந்த படத்தை பற்றின ஒரு சின்ன சின்ன இது இருக்கணும். இதில் நடித்த நடிகர்கள் மாதிரி யதார்த்தமாக எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஆனஸ்டி. ஓகேங்களா? நீங்கள் நிகழ்கிறத பார்க்கணும். நம்ம எவ்வளோ இப்போ எப்படின்னா, இந்த ஆடியன்ஸ் எல்லாருமே நம்ம வந்து இங்கே ஏதோ நிகழ்ந்துட்டு இருக்கு, அது ஒரு சினிமாவாக நம்பிடக்கூடாதுன்றக்காகவே எடுக்கப்பட்டு தான் அந்த கிளைமேக்ஸ் காசியை நோக்கி நாங்கள் வர்றோம். இப்போ இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கும்ல, எனக்கு கன்வின்ஸ் பண்ணணும். கன்வின்ஸ் பண்ணணும்ல, இது சினிமாவாக ஃபீல் பண்ணிடவே கூடாது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ரியாலிட்டியில் ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம், ஒரு எண்டை இப்படி வைக்க போகிறோம். அப்போ இந்த மக்கள், இந்த ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை இதுனா லைவாக நம்ம கண்ணுக்கு நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு வந்து ஏதோ பிரச்சனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க டப்புன்னு விலைக்கு அங்கேருந்து போயிட்டா அதுக்கப்புறம் அவங்க ஒன்று பேசிட்டு போவாங்கள்ல, அது மாதிரி தான் இந்த படத்தை நான் முடிக்கணும்னு நினச்சேன். அது சில பேருக்கு நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-50க்கு மேலே கம்மியாக இருக்குது. 50-50 வந்து ஒரு ஷேக் ஏற்பட்டுருக்கு. அந்த ஷேக் ரொம்ப நல்லது. அது யாருக்காவது கொடுக்கணும்ல. ஆனால் இப்போ என்னை வந்து பேசுகிறவங்க எல்லாரும் அந்த என்னை வந்து பேசுகிறதுனா எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை. ஆனால் வர்ற இதுங்கள இப்போ வந்து ஒரு ஆட்டோக்காரர் எனக்கு கால் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஒரு ஆட்டோக்காரர் கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரிலாம் நான் வந்து என் நம்பரை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ணுறேன். என் தம்பி இந்த மாதிரி நானும் கூட்டி போயிருக்கேன் தம்பி, என் முன்னாடிலாம் உட்காந்து இப்படிலாம் அழுதுகிட்டே வரும், எதுக்கு வரும் தெரியாது, இப்படிலாம் வந்து எனக்கு சொல்கிறாரு. இப்போ அவங்க நார்மல் ஆடியன்ஸ் தானே, அவங்க காமன் ஆடியன்ஸ் தானே, அவங்ககிட்ட போய் இந்த காமன் ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அவங்க வந்து அனுபவப்பட்டவங்க காமன் ஆடியன்ஸு ஏதோ வகையில் கனெக்ட் ஆகுங்க. இப்போ ஆட்டோக்காருக்கு மட்டும் தான் பார்த்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு பொண்ணு காதலிக்கிறா, அதை வந்து அந்த காதலை மறக்கடிக்கிறதுக்காக இப்படி ஒன்று செய்கிறதுக்கு கூட்டி போகிறன்றது லவ்ன்றது குளோபல் எமோஷன்ஸ் தானே. ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கா, அதெல்லாம் குடும்பத்தில் பஞ்சாயத்து இருக்க பண்ணுற எமோஷன்ஸ் தானே. யாருக்கு என்னென்ன அனுபவம் இருக்கோ அது வழியாக அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகி போகிறது, அவ்வளோதான். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி.